எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்க. நல்லா இருக்குல்ல? ஆனால் நீ தானாங்கிறது நம்ப முடியல எனக்கு. ஏன் நம்பிக்கை இல்லை? இங்கே பார், ராஜா மாரி குதிரையில் உட்காந்துருக்க, நம்பிக்கை இல்லையா? நேரில் பார்த்தா இதில் ஒரு காவசம் கூட இல்லையே. இப்போ இல்லை, அப்போ சண்டைக்கு போன காலத்தில் அப்படி இருந்தேன். ஒரு 300 பேர்த்த அழைச்சிட்டு போய் ஒரு ராஜாங்கத்தையே தும்சம் பண்ணிட்டு வந்தான்ல. ஓன் போனால் நீ கூப்பிட்டு 300 பேர் வந்தாங்களா? ஆமாம். ஒரு கருப்பினையாக கூட வந்திருக்காது ஓன் போனால். ஏன்ப்பா அங்கே பாரு, நான் சண்டை போடுறேன்னா முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு. நம்பிக்கை இல்லைன்னா அந்த கையில் பாரு எவ்வளோ ரத்த வரத்தோடு அவையல் பிடிச்சிருக்கல. இந்த குதிரையை விட்டு இறங்கவே இல்லை. குதிரையில் உட்காந்துட்டே ஒரு 400 பேர்த்த காலி பண்ணிருப்பான் அந்த சுருக்கியால். குறியா இந்த பொங்கலுக்கு பானை உடச்ச மாதிரி பானை வடக்கு கட்டுக்கு நேராக கிழக்கு பண்ணி குச்சி எடுத்துக்கிட்டு ஆள் நிற்கிற பக்கம் அதே மாதிரி போய் அடிச்சு. இப்போ இதுக்குலாம் கண்ணு போயிடல. அப்போ நான் இருந்த லெவலே வேற. ஃபோட்டோவை பார்த்தா உனக்கு செல்லுல தெரியல? போட்டோ பார்த்தா தெரியுது. எங்கேயோ ஒழிஞ்சிட்டு கிடந்துட்டு ஆள்லாம் போன ஒருபாடு வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் கொடுத்தேன். ஏய் வாங்கடா இப்போ பார்க்குறேன் அப்படின்னே சொல்லி எடுத்துருப்ப. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் போய் நான் பண்ணாத வேலையே இல்லை. ஆமாம், பூராங்க அடுத்து குமிச்சுட்டு தான் வந்திருக்க போகிறேன். வச்சுட்டு போய் பழக்க போடுறேன்.